Hey guys, welcome back to our channel Hotel Bites. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தமிழ்நாடு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்நாக் வித் டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கோதுமை ரவை வச்சு பண்ண போகிறது. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதற்கான இன்க்ரீடியண்ட் வந்து ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்நாக்ஸை வந்து டின்னரை வந்து எப்படி ஸ்நாக்காக கூட நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வேரியேஷன் இதில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அண்ட் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இவ்வளோ மட்டும் போட்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் வர வேணாம், ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளேவருக்காக அப்படிங்கிறதுனால லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் வந்து அதை வந்து போட்டுட்டு அதோட ஒரு கப்பு கோதுமை ரவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கோதுமை ரவை நீங்கள் நார்மல் ரவையில் கூட பண்ணலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை ரவையில் பண்ணியிருக்கிறேன். அதோட மஞ்சள் பொடியும் சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கப் தயிரையும் சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நல்ல தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக இது எந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பூரி மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுவாங்க இந்த நான் சாப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டீப் ஃப்ரைடாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக தோசை தவாவில் ஆயில் இல்லாமல் பேனில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இதில் வந்து கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் அண்டு கோதுமை ரவை எல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் ஆனியன் கட் பண்ணியிருக்கிறேன் அண்டு கேரட்டு, பீட்ரூட் ரெண்டையுமே வந்து ராவாவே இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை மூணையும் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு அரை மூடி லெமன் மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெட் கலரில் நல்ல ஒரு சாலட் மாதிரி ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அது மேலே வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸ்லேருந்து எப்படி டின்னராக மாற்றணும் அப்படின்னா, இந்த பேட்டரை வந்து நல்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இட்லியாக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரவா தோசை பதத்தில் ஊற்றி நம்ம தோசையாக கூட நம்ம ரெடி பண்ணலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கான சட்னி வந்து நான் ஸ்நாக்ஸுக்குன்னு பண்ணுறதுனால இதோட கோகனட் சட்னி வந்து எப்போவும் 2 மிளகா போட்டு நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து 4லேருந்து 5 மிளகா போடணும். ஸோ அவ்வளோதான் இதோட வேரியேஷன். ஸோ இந்த 3மே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி வந்து அசம்பிள் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நான் ட்ரெஸ்ஸில் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கரண்டி மாவு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு மூடி போட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ நடுவில் கொஞ்சம் வேகலை, அதனால் நான் திருப்பியும் வந்து அதை ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கிறேன். இதை வந்து வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ரோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் டைரெக்டாக அவ்வளோதாங்க இதோட ரெசிபி. ஸோ இதுலேருந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டில் இதை வந்து முதல்ல வச்சுட்டு நல்லா அந்த சட்னி வந்து ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் சட்னியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது. ஸோ சட்னி அது மேலே நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து அது மேலே நம்ம போட்டுட்டு இதை 4 ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு பைட்டுக்காக நம்ம எடுத்துக்கலாம் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது. ஸோ பெரியவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சட்னி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம சேனலோட ரெசிபீஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் ஹோட்டல் ஃபுட்டை வந்து எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட கான்செப்ட். ஸோ வந்து இது வந்து எங்களோட செகண்ட் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்கல அப்படின்னா கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.